வெல்கம் டு ஸ்கில்ஸ் வில்லேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னா கிராமத்து விளையாட்டுகள் தாங்க பார்த்துக்க போகிறோம். தொடர்ந்து நம்ம வந்து கிராமத்தில் எல்லா விளையாட்டும் ஒவ்வொன்றா என்ன முடிஞ்ச வரைக்கும் போட்டுகிட்டே இருக்கேன். இந்த வீடியோவில் சிம்பிளான ரொம்பவே எளிமையான ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் 3 கல் 4 கட்டை இருந்தால் போதும், அருமையாக இந்த கேம் விளையாடலாம். இது 2 விதத்தில் விளையாடலாம். நாங்கள் ஒரு விதம் மட்டும் உங்களுக்கு விளையாண்ட காமிச்சிருக்கோம். இந்த கேம் பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அடுத்த கேமையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த கேம் 2 முறையில் விளையாடலாம். 4 கட்டம் இது போல் 3 கல் 2 பேர் விளையாடலாம். ஸோ ஆப்போசிட்டில் ஒவ்வொருத்தருக்கும் 3 கல். ஓகேங்களா? இது போல் வச்சுக்கணும். இதில் வந்து ஒரே நேர்கோட்டில் வந்துருச்சு அப்படின்னா பழம். இது பல ஆட்டம்னு சொல்லுவாங்க. கல்லை வந்து மாற்றி மாற்றி வைக்கணும். ஒருத்தர் வச்சதுக்கப்புறம் இன்னொருத்தர் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் அது ட்ரிக்காக கரெக்டாக மூவ் பண்ணி உங்களுடைய 3 கல்லும் நேர்கோட்டில் வந்துருச்சுன்னா எந்த மாதிரி வேணாலும் வரலாம். நேராகவும் வரலாம், குறுக்காகவும் வரலாம். நேர்கோட்டில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பழம் எடுத்துக்கலாம். ஆப்போசிட் விளையாடுறவங்க மேலே ஒரு கடன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அல்லது நான் வந்து ஒரு பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். 10 பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க வின் அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது கடனும் வச்சுக்கலாம். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மேலே கடன் வச்சாங்க, அடுத்து அவங்க வந்து கடன் கழிக்கலாம். அல்லது மேற்கொண்டு நீங்களே கடன் வச்சுருக்கலாம். அவங்க மேலே தொடர்ந்து 10 கடன் வச்சுட்டா நான் வின்னு அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ பல எடுத்து வின் பண்ணுறது வச்சுக்கலாம், கடன் வச்சு வின் பண்ணுறதும் வச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த கேம் மேக்ஸிமம் எல்லாருமே விளையாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஈஸியான கேமு. 3 கல் சின்ன கல் பெரிய சின்னதாக குட்டியாக 4 கட்டம் போட்டோம் அப்படின்னா உடனே நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பலாட்டம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுலேயே இன்னொரு ஆட்டம் இருக்குது, வெட்டாட்டம்னு சொல்லுவோம். இது வந்து வெட்டாட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஆடுபுலி ஆட்டம் இருக்கு இல்லைங்களா, அதை தாண்டி வெட்டுவோம்ல, அது ரிலேட்டடாகவே இருக்கும். அது கொஞ்சம் நல்லா டெக்னிக்காக 2 பேருமே விளையாட தெரிஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கேம் முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்றதுனால நாங்கள் போடல. ஸோ இந்த பலாட்டம் மட்டும் பாருங்கள். இதில் எத்தனை பேர் விளையாண்டுருக்கீங்க, இந்த கேமில் எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குது, இது வேறு மாதிரி இது விளையாடுவீங்களா அப்படின்றது தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஈஸியான கேம். ஓகேங்களா? இதுவும் வில்லேஜில் டக்குன்னு அங்கே போய் கீழே உட்காந்த உடனே கட்டம் போட்டு 4 கட்டுக்கு விளையாடலாமா அப்படின்னு விளையாடுவோம். ஸோ அதை அப்படியே எடுத்தாச்சு. இதுக்கு பேர் பலாட்டம்னு சொல்லுவோம். இன்னொன்று வெட்டாட்டமும் இதுலேயே இருக்குது. 3 கல் 4 கட்டம் 2 பேர். ஸோ செம்மையாக இருக்கு இல்லைங்களா? 2 பேர் 3 கல் 4 கட்டம் விளையாட்டு இப்படின்னு கூட டைட்டில் வச்சுருந்துருக்கலாம். ஸோ ஓகே, இந்த கேம் யாராவது விளையாண்டுருக்கீங்க? இந்த கேமுடைய அனுபவங்கள் என்ன தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு இந்த கேமுடைய அனுபவங்கள் என்ன தயவு கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு கேம்ஸ் ஏதாவது போடணுமா அப்படின்னாலும் தயவு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறோம். பாய்.